அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள், குட் மார்னிங். நாம் 25வது ப்ராக்டிகல் வாதிக்கிறோம். அப்போ அதோடு சம்மந்தப்பட்ட கேள்வி 2011ஆம் ஆண்டு வந்திருக்கிற கட்டுரை கட்டமைப்புனா நாம் இனி ஸ்ட்ரக்சர் கேள்வியை பார்த்துக்கொள்வோம். சரியா? அப்போ இதுக்கு முதல்ல நீங்கள் அந்த ப்ராக்டிக்கல் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? நிறைய விஷயம் காய்ச்சிக்கலாம். அந்த ப்ராக்டிக்கல் கட்டாயம் பார்த்துட்டு என்ன செய்யுங்க, இந்த கேள்வி வாங்க. சரியா பிள்ளைகள்? கேள்வி எடுத்து பாருங்கள். தைரோஃபோம் அல்லது ரிஜிஃபோம் அல்லது பொலிஸ்டைரீன் எனும் திரவியம் ஒரு தடவை பயன்படுத்தி கைவிடப்படத்தக்க கிண்ணங்களை செய்வதற்கு பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இத்திரவியத்தின் வெப்ப கடத்தாறு செம்பின் வெப்ப கடத்தாரின் 0.0001 மடங்கிலும் பார்க்க குறைந்ததாக இருக்கிறது. அப்படின்னால் செம்பை விட எத்தனை மடங்கு? 1 2 3 4 10,000 மடங்கு விட சின்னது. குறைவு இருக்கிற அதே வேளை அதன் வெப்ப கொள்ளளவு செப்பின் தன் வெப்ப கொள்ளளவின் ஏறத்தாழ 4 மடங்காகும். அப்போ அது இருக்கட்டும். வெப்ப பரிசோதனைகளில் செப்பு கலோரிமானிக்கு பதிலாக தைரோஃபோம் கிண்ணத்தை பயன்படுத்துவதன் தகைமை பற்றி ஆராய்வதற்கு மாணவன் ஒருவன் களைவை முறையை பயன்படுத்தி இரும்பு குண்டுகளின் வடிவத்தில் உள்ள இரும்பின் தன்வெப்ப கொள்ளளவை துணியும் பரிசோதனையை தேர்ந்தெடுத்து பரிசோதனையை செய்வதற்கு 2 பரிசோதனை ஒழுங்கமைப்புகளை ஒழுங்கு செய்தான். ஓர் ஒழுங்கமைப்பில் செப்பு கலோரிமானியும் மற்றைய ஒழுங்கமைப்பில் தைரோஃபோம் கிண்ணமும் பயன்படுத்தப்பட்டன. உருவில் அவனுடைய பரிசோதனை ஒழுங்கமைப்பு காட்டப்படுகிறது. அப்போ இவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு மாணவன் யோசிக்கிறான் என்னென்றால், தைரோஃபோம் கிண்ணம் இருக்குதானே, இப்போ ரிஜிஃபோம் அல்லது பொலிஸ்டைரீன் திரவியங்கள் அதை பற்றி சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் என்ன செய்யப்படுது, பரவலாக நாம் யூஸ் பண்ணுறது, நாம் ஒரு தரம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிகிற சாமான்கள், இப்போ 1 டே கப் அப்படியான பொருட்களுக்கு என்ன செய்கிறோம், நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு மாணவன் யோசிக்கிறான், நாம் ஹீட் சம்மந்தமான ப்ராக்டிக்கலுக்கு நம்ம வெப்ப கலோரிமானியை செப்பு பாத்திரம் அந்த கலோரிமானியை நம்ம பயன்படுத்துறதுக்கு பதிலாக இப்படியான நமக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருட்களை நாம் என்ன செய்யலாமே, யூஸ் பண்ணலாமே என்ற ஒரு மாணவன் யோசிக்கிறான். அப்போ அதில் அனுகூலம் அதை பற்றின சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அவரோட வெப்ப கடத்தாரை என்ன செய்தண்டா பிள்ளைகள், செப்பட வெப்ப கடத்தாரை விட 10,000 மடங்கு குறையவாம். அதே மாதிரி அதில் வெப்ப கொள்ளளவு 4 மடங்கு கூடவாம் என்று தந்துட்டு, அப்போ இவன் என்ன செய்கிறான்னா 2 செட்டப் செய்கிறான். அப்போ நம்ம இவ்வளோ காலமும் நம்ம செப்பு கலோரிமானியை வச்சு நம்ம செஞ்ச ப்ராக்டிக்கலையும் அதுக்கு பக்கத்தில் என்ன செய்கிறான் என்றால், அந்த பொலிஸ்டைரீன் தைரோஃபோம்க்கு நம்ம என்ன செய்கிறான், அதையும் என்ன செய்கிறான் பக்கத்தில் வச்சு ஒரே ப்ராக்டிக்கலை என்ன செய்கிறான் 2 செட்டப்லேயும் செய்கிறான். அதான் இப்போ நமக்கு என்னது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் பாருங்கள், முதலாவது இங்கே பக்கம் இருக்கிறது செப்பு கலோரிமானி, அடுத்தது வலது பக்கம் இருக்கிறது தைரோஃபோம் கிண்ணம். தேவையான தொடக்க வெப்பநிலை அளவீட்டையும் திணிவு அளவீட்டையும் எடுத்த பின்னர் அவன் கலோரிமானியில் தைரோஃபோம் கிண்ணத்தில் உள்ள நீருக்கு 100 பாகைக்கு வெப்பமாக்கப்பட்ட இரும்பு குண்டுகளை சேர்த்து தேவையான வெப்பநிலை அளவீட்டையும் திணிவு அளவீட்டையும் பெற்றான். அவன் பெற்ற வாசிப்புகள் கீழே தரப்படும். அப்போ பாருங்கள், அந்த இரும்பு குண்டுகளை என்ன செய்த பிள்ளைகள் 100 பாய்க்கு சூடாக்கப்படுது. அப்போ உண்மையில் நாம் இதுக்கு முதல் ப்ராக்டிக்கலில் θ2 பார்த்தோம்னு நினைக்கிறேன். θ2 சரியா? இவன் கேள்வியில் 100 பாகையின் தாரத்தால் θ2க்கு நாம் என்ன செய்வோம் 100 போடுவோம். இல்லை ஒரு 110 பாகைன்னு தரலாம். பெரும்பாலும் சுருக்கத்துக்கு இலகுவாக 100 தான் தருவாங்க, ரைட்டா? அப்போ நாம் என்ன செய்யக்கூடாதுனால், கேள்வியில் 100 தரலாடி நாம் என்ன செய்வோம் 100 எடுக்கக்கூடாது. சரியா? அந்த உலோகம் வெப்பமாக்கப்படுற வெப்பநிலையை. அப்போ இவன் உண்மையை என்னத்தை யோசிக்கிறான்டா பாருங்கள் பிள்ளைகள், நம்ம செப்பு கலோரிமானியை நாம் எடுத்துகிட்டு என்ன செய்வோம் என்றால், நம்ம இதுக்கு ஒரு காவல் கட்டிடுவோம் தானே. ஏன் காவல் கட்டிடுவோம்? ஒரு காவலி பதார்த்தம், ஒரு மரத்தால் என்ன செய்கிறோம், காவல் கட்டுறோம். ஏன் காவல் கட்டுறோம்? சூழலுக்கான வெப்ப இழப்பை குறைக்கிறதுக்கு. இவன் என்ன யோசிக்கிறான் என்றால், உண்மையில் உள்ளுக்கு செப்பு பாத்திரம், வெளியில் காவலி பதார்த்தம். இவன் என்ன யோசிக்கிறான் என்றால், இப்போ என்னத்துக்கு உள்ளுக்கு செப்பு பாத்திரம் வெளியில் காவலி, நான் மொத்தமாகவே ஒரு காவலி எடுக்கிறேனே, நான் எடுக்கிற பாத்திரமே ஒரு காவலி பாத்திரமாக இருக்கட்டுமே, வெளியில் வெப்பம் போகாதானே நான் யோசிக்கிறேன். ரைட்டா? இதான் விஷயம். இப்போ நாம் செப்பு கலோரிமானியில் ஒரு செப்பை எடுத்து அதுக்கு வெளியில் ஒரு காவலி பதார்த்தத்தை போடுறோம், வெப்பம் கடத்த வெளியில் போகக்கூடாண்டி. இவன் என்ன யோசிக்கிறான்னா, நான் ஏன் வெளியில் காவல் கட்டிட போகிறேன், நான் எடுக்கிற பாத்திரத்தையே ஒரு காவலி பாத்திரமாக எடுக்கிறேனே, அது இலவாக எடுக்கலாம், சூழல் இருக்குது, நான் இது செப்பை தேடி எடுக்கணுமே, செப்பு பாத்திரம் பண்ணது விலை கூட தானே, இது நான் சும்மா தூக்கி வீசுகிற சாமான் தானே,
இதை வச்சு நம்ம ப்ராக்டிக்கல் செய்யலாம்னு அவன் யோசிக்கிறான். அதுக்காக 2 செட்டப் செய்கிறான். இப்படி இங்கால கலோரிமானி அதுக்கு காவல் கட்டிட்டு அதுக்கு ஒரு மூடி, அதுக்கு ஒரு வெப்பமானி, அடுத்தது ஒரு கலக்கி, கலக்கி கீழே ஒரு அந்த பாத்திரத்தை பாருங்கள், கீழே ஒரு தாங்கின்னு வச்சுக்கிறாங்க. சரியா? அடுத்தது இதுக்குள்ளே என்ன, அதுக்கு ஒரு மூடியும் அதே மாதிரி ஒரு கோலும், ஒரு பிளாஸ்டிக் கோல், அதே பதார்த்தத்தாலான ஒரு கோல், அதை என்ன செய்து கலக்கிறதுக்கு. இப்போ இங்கே செப்பு கம்பியானே பாத்திரம், செப்பு பாத்திரம், இங்கே பயன்படுத்துகிற கலக்கியும் செப்பு, இங்கே அதே பதார்த்தத்தாலான ஒரு பிளாஸ்டிக் கோல், ஒரு தைரோஃபோம் கோல், வெப்பம் ஒரு கோல், அடுத்தது ஒரு வெப்பமானி. இதுதான் செட்டப். இது சிம்பிள். பார்த்தீங்களா, நமக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிட்டோம். இவக்குள் ஒரு கேள்வி தாராங்க. தேவையான தொடக்க அளவு வெப்பநிலை அளவீட்டையும் திணிவு அளவீட்டையும் எடுத்த பின்னர் அவன் கலோரிமானியில் தைரோ அல்லது தைரோஃபோம் கிண்ணத்தில் உள்ள நீருக்கு 100 பாகைக்கு வெப்பமாக்கப்பட்ட இரும்பு குண்டுகளை சேர்த்து தேவையான வெப்பநிலை அளவீட்டினையும் திணிவு அளவீட்டினையும் பெற்றான். அவன் பெற்ற வாசிப்புகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. இப்போ முதலாவது பாருங்கள், செப்பு கலோரிமானியுடன் செய்த பரிசோதனை அல்லது தைரோஃபோம் கிண்ணத்தோடு செய்த பரிசோதனை. கலக்கியும் வெறும் பாத்திரத்தின் திணிவு 100 கிராம், அங்கே 10 கிராம். அடுத்தது நீருடன் கலக்கியுடனும் பாத்திரத்தின் திணிவு, அடுத்தது நீரின் தொடக்க வெப்பநிலை இரும்பு குண்டுகளை சேர்த்த பின்னர் நீரின் உயர்ந்தபட்ச வெப்பநிலை, இறுதியில் தொகுதியின் திணிவு. அடுத்தது இந்த இரும்பு குண்டுகளை 100 பாகைக்கு சூடாக்குறான், அதுவும் இருக்குது. அதில் முதலாவது கேள்வியை பாருங்கள். ஏல முதலாவது கலக்கி உள்ள கலோரிமானியினால் கலக்கி உறிஞ்சப்பட்ட வெப்பத்தின் அளவுகளை கணிக்க செப்பின் தன்வெப்ப கொள்ளளவு தாராங்க. அப்போ இந்த செப்பு கலோரிமானிக்குள்ளே அந்த செப்பு கலோரிமானி இருக்கு தானே, அதுதான் சொல்கிறாங்க. அந்த கலோரிமானியினால் செப்பு கலோரிமானி உறிஞ்சப்பட்ட வெப்பத்தில் கணிக்கிட்டான். அப்போ ஃபஸ்ட்டுக்கு நாம் என்ன செய்வோம், ஏபாடு ஏல முதலாவது. அப்போ ஏல முதலாவது என்னது, அந்த செப்பு, இந்த பரிசோதனையில் இந்த செப்பு பாத்திரம் செப்பு பாத்திரத்தினால் அந்த கலோரிமானியினால் உறிஞ்சப்பட்ட வெப்பம். அப்போ நம்ம என்ன செய்வோம், எம்சிடிட்டாக போடலாம் நேரடியாக. இப்போ கலோரிமானியின் திணிவு கலக்கியுடன் வெறும் பாத்திரத்தில் திணிவு என்ன தாராங்க, 100 கிராம். சரியா, 100 கிராம். அப்போ நீங்கள் உறிஞ்சப்பட்ட திணிவு Q = எம்சிடிட்டான்னு போடுங்க. எம்முக்கு பதிலாக 100 கிராம். அப்போ 100 தர 10⁻3. சி என்றது 375. டீட்டான்றது பிள்ளைகள் என்னது, ஆரம்பத்தில் 30 பாகையிலிருந்து 45 பாகைக்கு டீட்டான்றது 45 - 30. இப்போ இதை நீங்கள் சுருக்கினீங்களா உங்களுக்கு ஆன்சர் வரும் 562.5. சுருக்கி பாருங்களா, 562.5 ஜூலன்னு வரும். இதான என்னது, பெய்ய கொண்டு விளக்குற வெப்பத்தை இந்த செப்பு பாத்திரம் பெறும், அதே மாதிரி நீரும் பெறும். சரி, மேலே செப்பு பாத்திரம்ன்றது செப்பு பாத்திரம் செய்து இந்த கலக்கியும் பெறும், அடுத்த நீரும் பெறும். அதில் முதலாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, செப்பு பாத்திரம் எவ்வளோ வெப்பத்தை வாங்குது என்றது. அப்போ Q = எம்சிடிட்டா போட ஆன்சர் வந்துட்டு. ரெண்டாவது பாருங்கள், செப்பு கலோரிமானியுடன் பெற்ற தரவுகளை பயன்படுத்தி இரும்பின் தன்வெப்ப கொள்ளளவு 450 ஜூல்/kg/Kelvin என காட்டுக. சரியா? அப்போ இந்த செப்பு கலோரிமானியில் செய்த பரிசோதனையில் நமக்கு நோக்கம் என்னது, அந்த இரும்பு குண்ட தன்வெப்ப கொள்ளளவை கண்டுபிடிக்கிற நமக்கு நோக்கம். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டாவது கேள்வியில் செப்பு கலோரிமானியுடன் பெற்ற தரவுகளை பயன்படுத்தி, அப்போ மேலே தந்திரிக்க அந்த அட்டவணையில் அவன் எடுத்த தரவுகளை பயன்படுத்தி இரும்பு தன்வெப்ப கொள்ளளவு 450 ஜூல்/kg/Kelvin என காட்டுக. இப்போ நாம் என்ன செய்யட்டாம், இப்போ இதுக்குள்ள போகிற அந்த உலோகத்தின் தன்வெப்ப கொள்ளளவு நம்ம கண்டுபிடிச்சி தரட்டாம். அது என்ன வருது, 450 ஜூல்/kg/Kelvin வரும். அதை எடுத்து காட்டலாம்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நாம் என்ன எழுதுவோம், இரும்பு இழந்த வெப்பத்தை
சரியா? அந்த இரும்பு குண்டு இழந்த வெப்பம் என்னத்துக்கு சமம் என்றால் நீர் பெற்ற வெப்பம் ப்ளஸ் அந்த கலோரிமானை பெற்ற வெப்பம். சரியா? நீர் பெற்ற வெப்பம் சமன் இரும்பு பெற்ற வெப்பம். சரியாடா? எழுதுவோம். உலோகம் இரும்புடா, இரும்பு தானே, இரும்பு குண்டா, இரும்பு குண்டு. இழந்த வெப்பம் சமன் இரும்பு குண்டு இழந்த வெப்பம் சமன் நீர் பெற்ற வெப்பம் வெப்பம் ப்ளஸ் இந்த கலோரிமானை பெற்ற வெப்பம். உண்மையில கலோரிமானை பெற்ற வெப்பம் என்றது பிள்ளைகள் கலோரிமானை சேர்த்து கலக்கியும் வரும் பிள்ளை. சரியா? இப்போ இரும்பு குண்டு இழந்த வெப்பம் அப்போ எம்சிடிடா போடுவோம். இரும்புட திணிவண்டது பிள்ளைகள், இரும்புட திணிவண்டது இதுலேருந்து பாருங்கள், இறுதி தொகுதியின் திணிவு 300 கிராம். அடுத்தது நீருடன் கலக்கியுடன் பாத்திரத்திட திணிவு 150 என்றால் இரும்புட திணிவண்டது 150 வரும். 300 - 150 நம்ம ஆரம்பத்தில் பார்த்துட்டோம். இப்போ 150 தர 10⁻³ எம் கேட்டது என்ன? இதான் கேள்வி. அப்போ இது நான் சி என்று போடுறேன். சிஎஃப் என்று போடுவோம். இரும்பு தானே, சும்மா நீங்கள் சி என்று போடாலும் பரவாயில்ல. வெப்பநிலை வீழ்ச்சி 100 ரூபாய்க்கு சூடாகிறது. கடைசியில் நீரின் உயர்ந்த 45. அப்போ 100லேருந்து 45 ரூபாய் சமன் நீர் பெற்ற வெப்பம். நீர் திணிவு என்னது? 50 கிராம். நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4200. நீரின் வெப்பநிலை அதிகரிப்பு 45 மைனஸ் அவளை விளங்குதா? சரியா? இது இவ்வளவு என்னது பிள்ளைகள்? நீர் பெற்ற வெப்பம் ப்ளஸ் இங்கே கலோரிமான பெற்ற வெப்பத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 562.5. இதில் நம்ம சுருக்கினோம் என்றால் நமக்கு என்ன வரும்? சிஎஃப்இ சமன் என்ன ஆன்சர் தந்திக்கிறாங்க? 450 ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின். ரைட்டா? அப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் என்றால் ஃபஸ்ட்டுக்கு பிரதிட்டிக்கிறோம் 150 தர 10 செய்யணும் எஃப்இ. இது அடுத்தது 50 தர 10 செய்யணும் 420 தரேன். நாம் என்ன செய்யலாம்டா, இங்கே பாரு, சரியா? அப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம், பிரதிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், 562.5க்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம், எம்சிடிட்டா போட்டிக்கலாம். நம்ம ஏற்கனவே அப்படியே போட்டுவிட்டோம். சரியோ? இப்போ கேட்டது என்னது, இதை தந்திருக்கிறாங்க, நாம் என்ன செய்ய நேரடியாக அதே போட்டுவிட்டோம். நமக்கு என்ன நமக்கு தெரியும் சுருக்கினால் எதான் வருமாண்டி, நம்ம சரியாக தானே செஞ்சுருக்கிறோம், சுருக்கினா அதான் வருமானு தெரியும், நாம் நேரடியாகவே போட்டுவிட்டோம். சரியா? அடுத்தது பாருங்கள், இப்போ எதுக்கு நாம் அவன் சுருக்கத்தை வந்து பார்த்துட்டு நிற்க மாட்டான் தானே, அது தெரியும் தானே. இப்போ நம்ம சுருக்கி தான் ஆன்சர் வருமானு தந்துட்டாங்க. அப்போ நமக்கு என்ன வேலை, இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் லேசாக சுருக்கி விட்டோம்னா சரி, நம்ம ஃபுல்லாக இருந்து சுருக்கி எல்லாத்தையும் காட்ட முன்னாடி நம்ம இருக்க தேவையில்லை, ஆன்சர் தந்திக்கிறதால போட்டுவிட்டு வேலையை பார்த்தோம்னா விஷயம் முடிஞ்சு. இப்போ இரும்பின் தன்வெப்ப கொள்ளளவு 450 ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின் என கொண்டு தைரோஃபோம் கிண்ணத்தினால் உறிஞ்சப்பட்ட வெப்பத்தின் அளவை கணிக்க. சரியா? தைரோஃபோம் கிண்ணத்திலிருந்து சுற்றாடல் கிளக்கப்பட்ட வெப்பமும் பிளாத்திக்கு கலக்கினால் உறிஞ்சப்பட்ட வெப்பமும் புறக்கணிக்கத்தக்கவை என கொள்க.
பி பார்ட் இதில் பி பார்ட் என்னென்னால் தைரோஃபார்ம் கிண்ணம் உறிஞ்சின வெப்பம். சரியா? தைரோஃபார்ம் கிண்ணம் உறிஞ்சின வெப்பம். இப்போ என்ன பிரச்சனைண்டா, சரியா, இப்போ ஆரம்பத்தில் அவன் கேட்டான் செப்பு கலோரிமானி உறிஞ்சின வெப்பம் என்னது 562.5 ஜூல். அதுக்கு நாம் என்ன போட்டோம், செப்பு கலோரிமானிட தெளிவு, செப்பு கலோரிமான தன்வெப்ப கொள்ளளவு, செப்பு கலோரிமானிட வெப்பநிலை. சரியா? செப்பு கலோரிமான வெப்பநிலை. உண்மையில் நாம் அங்கே போட வேண்டியது செப்பு கலோரிமானிட வெப்பநிலை. சரியா? ஆனால் நாம் போட்டது சமநிலையில் நீரிட வெப்பநிலை. வெப்பமானி நீருக்குள்ளான இருக்குது. இப்போ நீரிட வெப்பநிலை நாம் இங்கே என்ன எடுகோல் எடுத்திருக்கிறோம் என்றால், இது ஒரு கடத்தி தானே, ஒரு சிறந்த கடத்தி, இல்லைங்க, வெப்ப கடத்தாரு கூட. அதனால் இதில் வெப்பமும் இந்த செப்பு பாத்திரத்தில் வெப்பநிலையும் சமன் என்று எடுத்திருக்கிறோம். அடுத்தது இவங்க பாருங்கள், இப்போ இதில் அரைவாசி தானே நீர் இருக்கும், அரைவாசி தான் நாம் நீர் எடுத்துப்போம். அரைவாசி தான் நீர் எடுத்தோம் என்றால் இங்கே 100 ஒரு 40 பாகை என்றால் மேலேயும் 40 பாகை, இங்கே 40 பாகை, இதில் வெளிப்பக்கமும் 40 பாகை. இதில் வெளிப்பக்கம் செப்பு கலோரிமான வெளிப்பக்கம், இங்கே இல்லை, காவல் கட்டுக்குள்ளே இல்லை, செப்பு கலோரிமான வெளிப்பக்கம். அப்போ ஏன் அப்படி வருதுன்றால் அது ஒரு சிறந்த கடத்தி. இப்போ சிறந்த கடத்தி என்றதால் நாம் என்ன செஞ்சோம்னால் Q7 mc போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இவருக்கு டைரோஃபார்ம் கிண்ணத்துக்கு என்ன, அது காவலி, அவரை காவலி தன்மை தந்துக்கிறாங்க, அதை விட 10,000 மடங்கை விட சின்னது. அப்போ இவருக்கு நாம் கொண்டு எம்சி போட இயலாது. கதைக்கிற விளங்குதா? இவருக்கு எம்சி போட, ஏனென்றால் இப்போ இந்த பாத்திரத்தை இவ்வளவுக்கு திரவம் இருக்கிற நேரம் உள்பக்கம் ஒரு வெப்பநிலையில் இருக்கும், வெளிப்பக்கம் அரை வெப்பநிலை இருக்கும். வெப்பமான ஒரு 40 பாகையை காட்டுது என்றால் நீர் 40 பாகையில் இருக்கும். இது தொடுகையில் இருக்கிறது ஓரளவுக்கு 40 இருக்கும், வெளியில் இருக்கிறது அரை வெப்பநிலை இருக்கும், இதெல்லாம் அரை வெப்பநிலை இருக்கும். அப்போ நம்ம நேரடியாக போட இயலாது, அது விளங்குதா? அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், சரியா, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் கேட்டது அதான் கேள்வி. தைரோஃபார்ம் கிண்ணத்தில் உறிஞ்சப்பட்ட வெப்பம் தன்வெப்ப கொள்ளளவு தாராங்க இவர்கிட்ட. அப்போ நாம் என்ன செய்யலாம், நாம் இதுக்கு நாம் எப்படி ப்ராக்டிஸ் செஞ்சோம், அந்த இரும்பு கொண்டு இழந்த வெப்பத்தை இந்த நீர் வாங்கினதாகவும் இந்த பாத்திரம் வாங்கினதாகவும், அதே மாதிரி உலோக கொண்டு இழந்த வெப்பத்தை இங்கே நீரும் வாங்கும் பாத்திரமும் வாங்கும். உலோக கொண்டு இழந்த வெப்பத்தை நாம் கண்டுபிடிப்போம், அதிலிருந்து நீர் வாங்கினதை கழிச்சம் என்றால் இந்த பாத்திரம் வாங்கினது வரும். அங்கே நாம் எம்சிடிட்டாக போட இயலாது. இதுதான் இந்த கேள்வியில் இருக்கிற முக்கியமான விஷயம். அப்போ உலோக பாத்திரம், இந்த உலோக பாத்திரம் இல்லை, இந்த தைரோஃபார்ம் கிண்ணத்தில் உறிஞ்சப்பட்ட வெப்பம். சரியா? தைரோஃபார்ம் கிண்ணத்தினால நீங்கள் எழுதி காட்டுங்க, தைரோஃபார்ம் கிண்ணத்தினால உறிஞ்சப்பட்ட வெப்பம் என்னத்துக்கு சமன் என்றால் இரும்பு குண்டு இழந்த வெப்பத்தில் இருந்து, சரியா, நீர் வாங்கின வெப்பத்தை கழிக்க வரும். நீர் வாங்கின வெப்பம் கொஞ்சம் தெளிவானது, நான் சுருக்கமாக எழுதியிருக்கேன். சரியா? இது உண்மையில் நாம் ஆரம்பத்தில் போட்டு இதே சமன்பாடு தான், இந்த மைனஸ் நம்ம இங்கால போட்டு எழுதினால் குண்டு இழந்த வெப்பம் தைரோஃபார்ம் கிண்ணம் வாங்கினது ப்ளஸ் நீர் வாங்கினது. நமக்கு தைரோஃபார்ம் கிண்ணம் வாங்கினது உறிஞ்சினது வேணுமென்றதால் நான் அதை அங்கே கொண்டு போய் கழிச்சு எழுதியிருக்கேன். இப்போ இரும்பு குண்டு இழந்த வெப்பம். சரியா? அப்போ அவருடைய என்னது எம் தெரியும் எத்தனை கிராம். இப்போ இதிலேருந்து பாருங்கள், இந்த தைரோஃபார்முக்குரிய அட்டவணையிலேருந்து பாருங்கள், தொகுதியின் இறுதி திணிவு 210, நீரோட சேர்த்து 60 என்றபடியால் கழிச்சம் என்றால் 150 கிராம். சரியா? 150 தர 10 3
சி தந்திருக்காங்க 450. டீட்டா வெப்பநிலை உயர்ச்சி என்னது, வெப்பநிலை இரும்புக்குண வெப்பநிலை வீழ்ச்சி என்னது 100ல் இருந்து 47 பாகை மைனஸ், நான் மைனஸ் கீழே எழுதுகிறேன், நீர் பெற்ற வெப்பம். இப்போ நீருடைய திணிவு என்னது, ஃபஸ்ட்டு பாருங்கள் கலக்கிடணும் பெரும் பார்த்தோன்னா அடுத்த நீரோட 50 கிராம் 4200. டீட்டா 30லேருந்து 47, அப்போ 47 மைனஸ் 30. இதை சுருக்கினீங்களாண்டால் இதிலிருந்து இதை நீங்கள் கழிச்சிங்களாண்டால் உங்களுக்கு 7 என்னமோ வரும், 7.5. சரியா? ஓகே, இப்போ அடுத்த கேள்வியை பாருங்கள். தைரோஃபோம் கிண்ணங்களை பயன்படுத்தும் பரிசோதனைகளில் இது நாம் கண்டுபிடிச்சிருந்தானே 7.5 ஜூல். தைரோஃபோம் கிண்ணங்களை பயன்படுத்தும் பரிசோதனைகளில் செப்பு கலோரிமானிகளுடன் ஒப்பிடும்போது கிண்ணங்களினால் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவு புறக்கணிக்கலாம். சரியா? மேலே A1லும் Bயிலும் பெற்ற பேறுகளை பயன்படுத்தி இக்கூட்டுக்களை நியாயப்படுத்து. என்ன செய்கிறாங்க, இப்போ 2 பரிசோதனைகளையும் தைரோஃபோம் கிண்ணம் அடுத்து கலோரிமானி பயன்படுத்துகிற நேரம் செப்பு கலோரிமானியோட ஒப்புற நேரம் இந்த தைரோஃபோம் கிண்ணத்தால் உறிஞ்சப்படுற வெப்பத்தை நாம் என்ன செய்யலாமா, புறக்கணிக்கலாமா, என் கூட்டை நியாயப்படுத்து. இது உண்மையாக பொய்யான்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், அதுதான் நான் கேள்வியிலே ஆரம்பத்தில் கேட்டுட்டாங்க. சரியா? செப்பு கலோரிமானி எவ்வளோ உறிஞ்சுது, 562.5. தைரோஃபோம் கிண்ணம் 7.5 வரும். அதோட இது ஒப்புற நேரம் புறக்கணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன, நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சதை வச்சு என்ன செய்யலாம், கேள்வி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், வேணுமென்றால் நீங்கள் தமிழே எழுதலாம். செப்பு கலோரிமானி உறிஞ்சுற வெப்பம் 562.5, ஆனால் தைரோஃபோம் கிண்ணம் உறிஞ்சுறது 7.5 விளையாண்டு. அப்போ அதோட ஒப்புற நேரம் இந்த புறக்கணிக்க இல்லை, நீங்கள் சமநிலைமாய் காட்டலாம். 562.5 போட்டு 7.5 ஆகவே புறக்கணிக்கலாம் என்று போட்டிங்கன்னா விஷயம் முடிஞ்சு. எதை நாம் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆனால் முக்கியம் என்னென்றால், இந்த பெருமானங்களை நீங்கள் சுருக்கிற நேரம் பிளவிட்டீங்கள் என்றால் இதை நீங்கள் ஒப்புற நேரம் உங்களுக்கு ஆன்சர் மார்க்ஸ் வராது. இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 570 போட்டிங்க, நீங்கள் 570ஐயும் 7.5 நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா அங்கே போய்ட வரும். சரியா? இதுக்கு மார்க்ஸ் தர மாட்டாங்க. இப்போ நீங்கள் கட்டாயம் இந்த 2 ஆன்சரும் சரியாக இருந்தால்தான் இந்த ஒப்பீட்டுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வரும். சரியா? இப்போ தைரோஃபோம் கிண்ணங்களை அது சரி. இப்பரிசோதனையில் செப்பு கலோரிமானியுடன் ஒப்பிடும்போது தைரோஃபோம் கிண்ணத்தை பயன்படுத்துவதன் ஒரு செயல்முறை அனுகூலத்தை குறிப்பிடுக. நல்லா பாருங்கள், இப்பரிசோதனையில் செப்பு கலோரிமானியுடன் ஒப்பிடும்போது தைரோஃபோம் கிண்ணத்தை பயன்படுத்துவதன் ஒரு செயல்முறை அனுகூலம். அப்போ இந்த ப்ராக்டிக்கல் நாம் செய்கிற நேரம் நல்லா விளங்கணும். செயல்முறை அனுகூலம். ரைட்டா? செயல்முறை அனுகூலம். ப்ராக்டிக்கல் செய்கிற நேரம் இதை செய்கிறத விட இது நாம் செய்கிறது ஏன் என்ன அனுகூலம் என்று கேட்குறாங்க. உண்மையில என்ன அனுகூலம் என்றால், நாம் இங்கே செப்பு பாத்திரம் எடுத்தோம் என்றால் அவருக்கு ஒரு காவல் கட்டு தேவை. ஆனால் ஒரு தைரோஃபோம் கிண்ணம் எடுத்தோம்னா அவருக்கு காவல் கட்டு தேவையில்லை. சிம்பிள். விளங்கிட்டா? கேட்டது என்னது, செயல்முறை அனுகூலம். நம்ம செய்கிறதுல, நான் ப்ராக்டிக்கல் செய்கிறதுல என்ன அனுகூலம். அப்போ இலகுவாக என்ன செய்யலாம், நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சோண்டு போகலாம். இவர் காவல் கட்டு தேவையில்லை. சரியா? சரியா மக்கள்? அடுத்தது இந்த பரிசோதனையை விட இவரை நாம் என்ன செய்யலாம், குயிக்காக செட் பண்ணலாம். இப்போ நாம் இவரை வச்சு இவருக்கு செப்பு பாத்திரத்தை எடுத்து கீழே 2 தாங்கி வச்சு படத்தில் காட்டிக்கிறாங்க. இதுக்குள்ளுக்கு நம்ம வெளியில் நம்ம பொலிஷ் பண்ணி இப்போ வேலை கூட இவருக்கு. இதை நாம் என்ன செய்யலாம், வெறும் பாத்திரம் எடுத்தால் விஷயம் முடிஞ்சு. எங்கே காவல் கட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நாம் என்ன செய்யலாம், இலகுவாக பரிசோதனையை செய்யலாம். அடுத்தது இப்போ நம்ம கணித்தல் செய்கிற நேரம், சரியா பிள்ளைகள், கணித்தல் செய்கிற நேரம் இரும்பு கூண்டு இழந்த வெப்பத்தை நீர் பெற்றது, செப்பு கலோரிமானி பெற்றது. ஆனால் நம்ம இங்கே போகிற நேரம் அதை தான் நம்ம ஒப்பிட்டோம். இந்த பாத்திரம் உறிஞ்சிற வெப்பத்தை நம்ம புறக்கணித்தோம் என்றால் நேரடியாகவே இரும்பு கூண்டு இழக்கிறது வெப்பத்தை நீர்
பெற வெப்பத்தை சமப்படுத்தலாம். இல்லைங்களா? அப்போ நாம் ப்ராக்டிக்கல் செய்கிறதே நம்ம நேரடியாக சமப்படுத்தினா போதும், கிட்டத்தட்ட சமனாக வரும். விளங்கிட்டா? இங்கே நாம் செப்பு உறிஞ்சிற வெப்பத்தையும் கணக்கெடுக்க வேண்டியிருக்கு. மீன் அதை நம்ம புறக்கணிக்கல, அது பெரிய ஒரு பெருமானம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ப்ராக்டிக்கல் செய்கிற நேரம் அவர் உறிஞ்சின வெப்பத்தை நாம் என்ன செய்யலாம்? புறக்கணிக்கலாம். அப்போ அதையும் நீங்கள் என்ன செய்யலாம்? எழுதலாம். அனுகூலத்தை குறிப்பிட ஒரு அனுகூலம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று எழுதிங்கன்னா சரி. இதில் அடுத்தது விளங்கிட்டா? இதான் இந்த கேள்வியில் முக்கியமான விஷயம். கேள்வி உங்களுக்கு விளங்கிட்டு தானே? செப்பு கலோரிமானியோட இது ஏன் நம்ம பயன்படுத்தலாம்? பயன்படுத்துகிற நேரம் இப்போ இவர் வெப்பத்தை உறிஞ்சுவார், இவர் இப்போ செப்பு கலோரிமானி வெப்பத்தை உறிஞ்சிதார். அந்த அவர் உறிஞ்சின வெப்பத்தை நாம் புறக்கணிக்கலாம், ஒன்றுமே செய்யலாம். கட்டாயம் நாம் என்ன செய்யணும்? அவரை கணிப்பில் சேர்த்தே ஆகணும். ஆனால் தைரோஃபோம் கிண்ணம் என்றால் அவர் உறிஞ்சிற வெப்பம் ஆக குறைய, அதை என்ன செய்யலாம்? புறக்கணிஞ்சம் என்றால் நமக்கு சிம்பிளாக செஞ்சு கொண்டு போகலாம் தானே. இதுக்கு நாம் காவல் கட்டிட தேவையும் இல்லை, அதுக்கு அது லேசாக எடுக்கக்கூடிய பொருள். அப்போ கேள்வியில் பாருங்கள், அந்த கேள்வியில் செயல்முறை அனுகூலம் மட்டும் தான் கேட்டிக்கிறாங்க. அப்போ அந்த பரிசோதனை செய்கிறதுல உங்களுக்கு என்ன அனுகூலம் கிடைக்கும்? பரிசோதனை செய்கிற நேரம். அப்போ நீங்கள் யாரும் எழுதக்கூடா இப்போ இது விலை குறைய, இது நம்ம சிம்பிளாக எடுக்கலாம்னு எழுதக்கூடா. எழுதினா மார்க்ஸ் இல்லை, அதை தெளிவாக போட்டிக்கிறாங்க ஸ்கீமில். என்னது? பரிசோதனை செய்கிற நேரம் உங்களுக்கு என்ன அனுகூலம்? செய்கிற நேரம் இவர் உறிஞ்சின வெப்பத்தை கணக்கெடுக்க தேவையில்லை, ஒன்று. இவர் காவல் கட்டு தேவையில்லை, 2. சரியா? அவருக்கு காவல் கட்டு தேவையில்லை. இப்போ நீங்கள் இதுக்கு இப்போ அனுகூலத்துக்கு நீங்கள் இப்போ நான் இலகுவாக எடுக்கலாம், விலை குறைய என்று எடுத்தால் போல. அது நம்ம ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கு இலகு இல்லையே. நம்ம ப்ராக்டிக்கல் செய்கிற நேரம் அது விலை குறைய நம்ம இலகுவாக எடுக்கலாமன்றது அதால் அந்த இதில் போட்டிருக்காங்க. அப்படி என்றால் அது நம்மட இந்த என்னது நம்மளோட பட்ஜெட்டுக்கு தான், அது நம்மளோட பாக்கெட்டுக்கு ரைட். நமக்கு செலவு குறைய. ஆனால் நம்ம கேட்டது அப்படி இல்லை. பரிசோதனை நாம் செய்கிற நேரம் நமக்கு வர அந்த கணித்தல்கள் நாம் இலகுவாக்குறதுக்கு அதில் என்ன நமக்கு அனுகூலம் கிடைக்கிது, இவரை விட அவர் பயன்படுத்துறதுல இதை கையாளுறதுல என்ன அனுகூலம் கிடைக்குதுன்றதான் கேள்வி. சரியோ? அப்போ அது சரி. அடுத்ததை பாருங்கள். பார்ட் நியூட்டனின் குளிரல் விதியை வாய்ப்பு பார்த்தலில் செப்பு கலோரிமானிக்கு பதிலாக தைரோஃபோம் கிண்ணத்தை இட முடியாது. இதற்குரிய இரு பரிசோதனை முறை காரணங்களை தருக. அப்போ இப்போ இங்கேண்டா சரி, இங்கே நமக்கு என்ன நமக்கு முக்கியம்? சூழலுக்கு வெப்பம் இழக்கக்கூடாது, அதால் ஒரு காவலி பதார்த்தம்டா ஓகே. ஆனால் நியூட்டன்ட குளிரல் விதின்றது நமக்கு சூழலுக்கு வெப்பம் இழக்கணும். அதானே நியூட்டன குளிரல் விதி. எவ்வளோ வெப்பம் இழக்குது அதைத்தான் நாம் என்ன செய்வோம்? ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அப்போ அங்கே கொண்டு வந்து நாம் என்ன செய்யலாண்டால் அங்கே நம்ம கலோரிமானி பயன்படுத்துவோம். அதுக்கு அங்கே கலோரிமானி பயிலாக நம்ம இவரை பயன்படுத்திடலாம். விளங்கிட்டா? அது விளங்க ஏன்னாண்டி இங்கே வெப்பம் இழக்கக்கூடாது, அதுக்காக நம்ம பயன்படுத்த அந்த பரிசோதனை வெப்பம் இழக்கணும். அங்கே நம்ம காவல் கட்டலாம் இல்லை, வெறும் கலோரிமானி தான் வச்சிருப்போம். அங்கே நம்ம தைரோஃபோம் தான் வைக்கலாம். ஏனென்றால் அங்கே வெப்பம் அங்கே வெப்பம் இழக்கணும். தைரோஃபோம் நம்ம என்ன செய்யும்? வெப்பத்தை இழக்க விடாது. சரியா? பரிசோதனை அனுகூலங்கள். சரி, இப்போ நாம் அதை கொஞ்சம் பார்ப்போம். பாருங்கள். நம்ம குளிரல் விதி இன்னும் படிக்கலை, நாம் என்ன சும்மா உங்களுக்கு சொல்கிறேன். அதே நன்றி. நம்ம அதுக்குள்ளே என்ன செய்வோம்? ஒரு திரவத்தை எடுத்து நாம் என்ன செய்வோம்? ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலைக்கு வச்சுட்டு, இது ஒரு திரவம், ஒரு பாத்திரம், செப்பு கலோரிமானி தான் இது. சரியா? இப்போ அதில் நம்ம நேரத்தோட வெப்பநிலை இதை நாம் என்ன செய்வோம்? இப்படி ஒரு கட்டி தொங்க விட்டுட்டு நம்ம ஒரு சூழலை வச்சுட்டு என்ன செய்வோம்? இங்கே ஒரு ஃபேன் போட்டுருப்போம். அது என்னது தூண்டிய மேற்காவிக்காக என்ன செய்வோம்? ஒரு ஃபேனை போட்டு வச்சுருப்போம். அந்த தொகுதியிலேருந்து நமக்கு வெப்பம் இழக்கப்படணும், வெப்பம் வெளியில் போகணும். அதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சூடான திரவம் நீரை நாம் என்ன செய்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு சூடாக்கிட்டு என்ன செய்யும்? இதுக்குள்ளே வச்சிருப்போம். அப்போ நீர் தான் என்ன செய்யுது? வெப்பத்தை இழக்குது. சரியா? உண்மையில் இந்த இடத்துல கலோரிமானி தேவையில்லை. கலோரிமானி நான் என்னத்துக்கு எடுக்கிறேன்றால் திரவத்தை நான் வச்சுக்கொள்ளணும். அதுக்காகத்தான் கலோரிமானி பாத்திரம் வேணும் திரவத்துக்கு. விளங்கிட்டா? இப்போ நான் திரவத்தை அந்த இடத்துல மிதக்க விடலாம் என்றால் பாத்திரம் தேவையில்லை.
திரவத்தினான் ஒரு பாத்திரத்துக்குள்ளான எடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த செப்பு கலோரிமானியை தவிர பரிசோதனைக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை. சரி, அப்படி இருக்கிறவரை நான் என்ன செய்யணும்னா நேரத்தோட இப்போ நீர் என்ன செய்யும், வெப்பத்தை இழக்கும். அப்போ எல்லா பக்கத்தாலும் இழக்கிற நேரம் நீரிட வெப்பநிலை படிப்படியாக குறைய தொடங்கும். அப்போ நேரத்தோட நீரிட வெப்பநிலையில் ஒரு மாறல் நான் என்ன செய்வேன், கிராஃபில் வரைவேன். நேரத்தோட வெப்பநிலையை மாறல் ஒரு குறிப்பிட்ட இப்படி குறைஞ்சிட்டு வரும். அப்போ இதில் முக்கியமாக தெளிவாக இருக்கணும், சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படணும் என்றால் இப்போ நீரிட வெப்பம் தான் இழக்கப்படணும். அது எங்கால இழக்கப்படும் என்றால் கலோரிமானிலிருந்து இழக்கப்படும். இதுக்குள்ளே இருக்கிற வெப்பம் கலோரிமானியை தாண்டி வந்தால் தான் வெளியில் இழக்கப்படும். அப்படி என்றால் நம்ம இங்கே பயன்படுத்துகிற பதார்த்தம்ன்றது ஒரு சிறந்த கடத்தியாக இருக்கணும். இவர்கிட்ட இருக்கிற வெப்பம் வெளியில் வரணும் என்றால் இந்த பாத்திரத்தை தாண்டி தான் வரணும் என்றால் அவர் சிறந்த ஒரு கடத்தியாக இருக்கணும். சரிங்களா? ஆனால் அதுக்காக தான் நான் என்ன இங்கே செப்பு கலோரிமானி பயன்படுத்து. செப்பு ஒரு சிறந்த கடத்தி தானே, இவர் காவலி பயன்படுத்த இயலாம். பண்ணிக்கிட்டா. அடுத்தது இப்போ உண்மையில் நம்ம நீங்கள் குளிரல் விதி படிச்சின விளங்கிலையும் வெப்ப இழப்பு வீதம் மேற்பரப்புக்கு நேர்வீத சமம். இப்போ உண்மையில் இப்போ இந்த திரவத்தின மேற்பரப்பாக நான் எதை கருதுவேன்னால் இந்த பாத்திரத்தின மேற்பரப்பு, இந்த திரவம் இருக்கிற மேற்பரப்பு தான் நான் கருதுவேன். இந்த திரவம் இருக்கிற இந்த பாத்திரத்தின மேற்பரப்பு. ரைட்டா? அப்போ நான் உண்மையில் இந்த மேற்பரப்போட வெப்பநிலையை தான் நினைச்சு இங்கே குறிச்சிருக்கிறேன். ஒரு பொருள்லேருந்து வெப்பம் வெளியாகிறது அந்த மேற்பரப்போட வெப்பநிலை. ரைட்? இந்த மேற்பரப்போட வெப்பநிலையைத்தான் இங்கே வரணும். நான் எதை அளக்கிறேன் என்றால் திரவத்தில் உள்ளுக்கு இருக்கிற வெப்பநிலை அளக்கிறேன். அப்போ உள்ளுக்கு இருக்கிற வெப்பநிலையும் வெளியில் இருக்கிற வெப்பநிலையும் சமனாக வரணும் என்றால் ஒரு கடத்தியாகத்தான் இருக்கணும். தைரோஃபோம்க்கு நம்மட்டால் உள்ளுக்கு திரவத்திர வெப்பநிலை, வெளியில் அறை வெப்பநிலை பயன்படுத்த இயலாது. விளங்கிட்டா? இப்போ இது ரெண்டு தான் முக்கியமான காரணங்கள். அப்போ ஆன்சர் எப்படி வரும்னால் உள்ளடக்கத்தில் அதே வெப்பநிலையை வெளிமேற்பரப்பு அடையாமை. அப்போ என்னென்றால் உள்ளுக்கு இருக்கிற வெப்பநிலை அதே வெப்பநிலை வெளியில் மேற்பரப்பு அடையாது, முதலாவது காரணம். அல்லது நீங்கள் என்ன செய்யலாம்னால் கிண்ணத்தில் வெளிமேற்பரப்பின் வெப்பநிலை அல்லது நீங்கள் எப்படி எழுதலாம்னால் இதில் வெளிமேற்பரப்போட வெப்பநிலை என்னது நாம் அளக்கிற வெப்பநிலைக்கு சமனாக இருக்காது. அளக்கிற வெப்பநிலை என்றது நம்ம திரவத்திர வெப்பநிலை அளப்போம், ஆனால் வெளிமேற்பரப்பு சமனாக இருக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், உள்வெளி மேற்பரப்புகளெல்லாம் அந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். மேற்பரப்போட வெப்பநிலை நீங்கள் வச்சு என்ன செய்யலாம், முதலாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது குளிரல் வீதம் மிக குறைவாக இருக்கின்றமை அல்லது கிண்ணத்தின் வெளிமேற்பரப்பில் வெப்பநிலை ஏறத்தாழ வழியினது வெப்பநிலை சமனாக இருக்கும். விளங்கிட்டா? குளிரல் வீதம் மிக குறைவாக இருக்கும். அப்படி என்றால் இப்போ நம்ம வெறும் திரவத்தை மட்டும் வச்சுருந்தால் என்ன செய்யும், நேரடியாக வெப்பத்தை விளக்கும். இப்போ வெப்பம் வெளியில் போகணும் என்றால் இவர் அனுமதிக்கணும் தானே. அந்த பாத்திரம் உடல்லாட்டி வெளியில் வெப்பம் போகாது, வெப்பம் இழக்கப்பட என்ன செய்யும், அது குளிராது. விளங்கிட்டா? அப்போ குளிரல் வீதம்ன்றது மிக 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 குறைய இருக்கும். இவ்வளோ தான் இந்த கேள்வியில் விஷயங்கள். அப்போ முதலாவது ஒரு கேள்வியை ஒரு அழகாக விளங்கினீங்கள் என்றால் நாம் என்ன செய்யலாம், அவங்க என்ன இந்த ஸ்டெப்ஸில் ஒரு அழகாக கேட்டுக்கொண்டு போவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம், சிம்பிளாக எல்லாத்துக்கும் உடைய கொடுத்துட்டு போகலாம். கேள்வி விளங்கலாட்டி என்னது கேட்குறாங்கன்னு தெரியும், நம்ம என்னத்தை எழுதுறோம்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். நமக்கு ஒரு தெளிவு வேணும். ஒரு கேள்வி கேட்குற நேரம் என்ன நோக்கத்துக்காக இந்த கேள்வி என்றால் நமக்கு ஒரு ஐடியா வரும், இந்த கேள்வி இப்படி தான் போகும் வண்டி. நம்ம ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகி நின்றாலும் அப்போ நம்ம யோசிப்போம் அந்த கேள்வி எதை நோக்கி போகுதோ, இதைத்தான் கேட்க போகிறாங்கன்னு நமக்கு விளங்கும். சரியா பிள்ளை?